வணக்கம். நம்ம இந்த வீடியோல யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ் சமுதாய வரலாறு. இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஆசிரியர்கள். கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகிறது? ஆசிரியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, இந்திரன். இதே வெறும் போர்க்கடவுள் அப்படின்னு மட்டும் கேட்டா முருகன். ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் யார்? இந்திரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரர்களின் அடையாள மாலை பனம்பூ. சேரர்களின் அடையாள மாலை பனம்பூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஐம்பெரும் குழு மற்றும் எண் பேராயம். கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? ஐம்பெரும் குழு மற்றும் எண் பேராயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் நெடுமாறன். கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் நெடுமாறன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. கீழ்கண்டவற்றை பொருத்தி பொருத்தமான விடையை தேர்க. இதுல பரணர் அப்படிங்கிறது அலிசி, ஔவையார், எழினி, காக்கைப்பாடினியார், நல்லி, கொல்லிமலை கண்ணனார், குட்டுவன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, வெள்ளி. தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தை இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு காசுகளாக வெளியிட்டனர்? வெள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாணன் என்பவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, பாட்டு பாடுபவர். பாணன் என்பவர் யார்? பாட்டு பாடுபவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்தது என்பதை ரோமபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, திரு ஆர் சேவல். பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர்? திரு ஆர் சேவல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இமியல் அமைப்பு புவியியல் தமிழ் பாரம்பரியத்தில் நிலங்களை ஐம்பெரும் பிரிவுகளாக வழங்குகிறது. பின்வருவனவற்றிலிருந்து பொருத்துக. இதுல குறிஞ்சி அப்படிங்கிறது மலைப்பகுதி, முல்லை அப்படிங்கிறது காட்டுப்பகுதி, மருதம் வளமான பகுதி, நெய்தல் கடல் பகுதி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 4, 2, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோமபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்தே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என கூறியது யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஏபி இப்ராஹிம் குன்சு. ரோமபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்தே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என கூறியது யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஏபி இப்ராஹிம் குன்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஸ் மாவட்ட டேஸ் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, உத்திரமேரூர் மாவட்ட காஞ்சிபுர கல்வெட்டு. காஞ்சிபுர மாவட்ட உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு வரணும். தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஸ் மாவட்ட டேஸ் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம். இது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, உத்திரமேரூர் காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்துக. சங்ககால நிலங்களுடன் தொடர்புடைய தெய்வங்களை சரியாக பொருத்துக. மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை ஒற்றவை, முல்லை மாயோன். திருமால் தான் பாத்தீங்கன்னா மாயோன் கொடுத்திருக்காங்க. மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை, முல்லை மாயோன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் முடத்திருமாறன். மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் முடத்திருமாறன்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்ககால சமூகத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, நெல் அளவையை குறிப்பது. சங்ககால சமூகத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றது? நெல் அளவையை குறிப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்றம் கூடுகை நடத்தும் இடம். சப்தாங்கா சப்தாங்கா அப்படிங்கிறது 7 பிரிவுகள். என் பேராயம், நிர்வாக குழு, பொதியில், பொது இடம். மன்றம், கூடுகை நடத்தும் இடம், சப்தாங்கா, 7 பிரிவுகள், என் பேராயம், நிர்வாக குழு, பொதியில், பொது இடம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, முடத்திருமாறன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர். கன்னியாகுமரி கல்வெட்டுக்கள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1, 2 மற்றும் 3, மூணுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது? இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மீனவர், வில்லவர், குடவர், பஞ்சவர் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1 மற்றும் 4 மட்டும். மீனவர், பஞ்சவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலியுறுத்தல் மற்றும் காரண வகை. வலியுறுத்தல், தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவளித்தனர். காரணம், மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரசவையில் பயன்படுத்தப்பட்டது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஏ மற்றும் ஆர் இவை இரண்டும் உண்மையானது. ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, பாணினியன் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழியாகும். காரணம், ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினியன் இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கின்றனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, உறையூர். பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது? உறையூர். மற்றபடி புகார், கொற்கை, தொண்டி அப்படிங்கிறதெல்லாம் சங்ககால துறைமுகங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரட்டஸ் கூறிய பொருள் மிளகு. இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரட்டஸ் கூறிய பொருள் மிளகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வரிசை 1 உள்ளதை 2ஆம் வரிசையுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 2, 3, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருளின் விளக்கம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, மனதை ஒருமுகப்படுத்துதல். கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, மனதை ஒருமுகப்படுத்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஸ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, பிராகிருதம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஸ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது பிராகிருதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது? அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஹதிகும்பா கல்வெட்டு. கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது?
கதிகும்பா கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, காரவேலனின் கதிகும்பா கல்வெட்டு. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடப்படுகிறது? காரவேலனின் கதிகும்பா கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது? நெல்லை அளக்க பயன்படும் கருவி. சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது? நெல்லை அளக்க பயன்படும் கருவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது? முருகன். சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, முருகன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருபவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, கற்பு. பின்வருபவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது எது? கற்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? குறுந்தொகை. சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, தொல்காப்பியம். நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அல்விலை பிரம்மாண இசைவு திட்டு என்பது அடிமை விற்பனை விலை ஆவணம். அல்விலை பிரம்மாண இசைவு திட்டு என்பது அடிமை விற்பனை விலை ஆவணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, வெற்பன். மற்றபடி இந்த அண்ணல், தோன்றல், நாடான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முல்லை நில தலைவன். இதுல முல்லை நில தலைவன் அல்லாதவர் வெற்பன். கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யார்? வெற்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலப்பகுதிகளை அதோடு தொடர்புடைய விலங்குகளுடன் பொருத்துக. குறிஞ்சி புலி. குறிஞ்சி புலி. பாலை நரின்னு கொடுத்துருக்காங்க. பாலைக்கு பார்த்தீங்கன்னா சென்னாய். முல்லை ஆடு. மருதம் எருமை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், யவனப்பிரியா என்ற சொல் டேஸை குறிக்கிறது? மிளகு. யவனப்பிரியா என்ற சொல் டேஸை குறிக்கிறது? மிளகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, உத்திரமேரூர் கல்வெட்டு. டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது? உத்திரமேரூர் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசோகரின் எந்த முக்கிய பாறை யானையில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பு இடம்பெற்றுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 13வது பாறை யானை. அசோகரின் எந்த முக்கிய பாறை யானையில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது? 13வது பாறை யானை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காதது எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, முத்தாரை. கீழ்கண்டவற்றில் சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காதது எது? முத்தாரை. அப்புறம் மற்றபடி இந்த வயந்தகம், புல்லகம், மகரப்பகுவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெற்றியில் அணியும் நகைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, தமிழ் பிராமி. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? தமிழ் பிராமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழ்வாய்வு கூறுகின்றது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன். தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழ்வாய்வு கூறுகின்றது? 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானவற்றை பொருத்துக. நாளிகை வட்டில் நேர அளவு. நாளி சிறிய அளவை. அம்பாரம் பெரிய அருங்கோண அளவை. பதக்கு குதிரை கிராம் அளவு. நாளிகை வட்டில் அப்படிங்கிறது நேர அளவு. நாளி அப்படிங்கிறது சிறிய அளவை. அம்பாரம் அப்படிங்கிறது பெரிய அருங்கோண அளவை.
பதக்கு அப்படிங்கிறது குதிரை கிராம் அளவு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி தமிழ் கவிஞர்கள் அவை. சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது? தமிழ் கவிஞர்கள் அவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் டேஷ் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி வாணிபம். உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் டேஷ் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் வாணிபம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்ககால சமுதாயத்தில் கூறப்பட்டுள்ள திணை எனும் நிலப்பரப்பு பிரிவுகளை சரியாக இடைப்படுத்துக. இதுல ஃபர்ஸ்ட் குறிஞ்சி. குறிஞ்சி அப்படிங்கிறது மலைப்பகுதிகள். முல்லை காடும் காடும் சார்ந்த மேய்ச்சல் பகுதி. மருதம் விவசாய பகுதி. நெய்தல் கடலோர பகுதி. பாலை பாலைவன பகுதி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 4, 5, 2, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்ககால புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மதுரை. சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர்? மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் யாது? தமிழ் பிராமி. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் யாது? தமிழ் பிராமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் டேஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ இயற்கை வரலாறு. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் டேஸ் ஆகும். இயற்கை வரலாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக டேஸை கருதினர்? ஏறுதழுவுதல். சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக டேஸை கருதினர்? ஏறுதழுவுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஸ் நாளிகைகள் இருந்தன? 60. சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஸ் நாளிகைகள் இருந்தன? 60. நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் டேஸ் என அழைக்கப்பட்டது? ஹர்பல் மார்க்கம். பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் டேஸ் என அழைக்கப்பட்டது? ஹெர்பல் மார்க்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது டேஸ் ஆகும்? களஞ்சு. சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது களஞ்சு ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், பாலை காளி. கொற்றவை அப்படிங்கிறவங்க தான் காளி கடவுள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 2, 4, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? திருவாதிரை. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? திருவாதிரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி சோழர் காலம். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன? சோழர் காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சிபார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கிறது? வணிக படகுகள். சிபார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கிறது? வணிக படகுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் டேஸ் ஆவார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மார்க்கோ போலோ. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் டேஸ் ஆவார்? மார்க்கோ போலோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்ககாலம் என்பது டேஸ் உலோக காலத்தோடு தொடர்புடையது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி இரும்பு. சங்ககாலம் என்பது டேஸ் உலோக காலத்தோடு தொடர்புடையது? இரும்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் நெய்தல் நில மக்கள். வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் நெய்தல் நில மக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது? மருதம். சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது? மருதம். நெக்ஸ்ட் கொஸ்டின்
சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை டேஸ் என அழைத்தனர். அறக்கற்பு. சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை டேஸ் என அழைத்தனர். அறக்கற்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணி போர். கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ வெண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது தொல்காப்பியம். சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை கண்டுபிடி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி பெருஞ்சேரல் இரும்பொறை. ஏன்னா இவர் மட்டும் சேர மன்னன், மற்ற இந்த இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கானன், பெருநற்கிள்ளி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சோழ மன்னர்கள். பொருந்தாததை கண்டுபிடி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி பெருஞ்சேரல் இரும்பொறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மருத நிலத்தில் வாழும் மக்கள் உழவர்கள். மருத நிலத்தில் வாழும் மக்கள் உழவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கரிகார் சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். கரிகார் சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. கீழ்கண்டவற்றை பொருத்தி பொருத்தமான விடையை தேர்க. இதுல பரணர், அலிசி, ஔவையார், எழினி, காக்கைப்பாடினியார், நல்லி, கொல்லிமலை கண்ணனார், குட்டுவன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி கதிகும்பா கல்வெட்டு. கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது? கதிகும்பா கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ தொய்யகம். சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? தொய்யகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இதுல பட்டியல் 1 பட்டியல் 2. இதுல ஃபர்ஸ்ட் சிம்ம விஷ்ணு பல்லவர், ஜெயசிம்மன் 1 அதாவது முதலாம் ஜெயசிம்மன் சாளுக்கியர், முதலாம் ஆதித்யா சோழர், சதகர்ணி சாதவாகனர். சிம்ம விஷ்ணு பல்லவர், முதலாம் ஜெயசிம்மன் சாளுக்கியர், முதலாம் ஆதித்யர் சோழர், சதகர்ணி சாதவாகனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி முல்லை. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது? முல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி பதிற்று 10. பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? பதிற்று 10. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பண்டைய கால தமிழர்களின் வணிகம் பற்றிய பின்வரும் கூற்றில் எது உண்மையானவை? காவிரி பூம்பட்டினம் அனுராதாபுரம் என்று அழைக்கப்பட்டது. இது தப்பு. பண்டைய இலங்கை தான் பாத்தீங்கன்னா அனுராதாபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கடி மற்றும் நாலங்காடி என்ற 2 வகை சந்தை இருந்து வந்தது. பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 2 மற்றும் 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி அனைத்தும் சரியானவை. பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி அனைத்தும் சரியானவை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறப்ப நமக்கு அதாவது ஆன்சர் தெரியாத பட்சத்துல
அனைத்தும் சரியானவை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்சிமம் 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 2 ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா திடீர்னு அனைத்தும் சரியானவை அப்படிங்கிற ஆப்ஷன் அங்க இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் தெரியாத பட்சத்துல நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நந்திவர்மன். நந்திவர்மனின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். காரணம் பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஏ சரி, அந்த காரணம் வந்து தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி சால்டியன் கல்வெட்டு. பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது. சால்டியன் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், புகழூர் கல்வெட்டில் எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது. சேரர்கள். புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சேரர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம். இதுல பாத்தீங்கன்னா பான் மரபு, பாணர் மரபு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம். பான் மரபு, பாணர் மரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெச்சி நிறைகவர்தல் மீட்டல் கரந்தையாம். வட்கார் மேற் செல்வது டேஸ் ஆம். உட்கார் எதிரூன்றல் டேஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ வஞ்சி காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்கூடல், திருவெற்றியூர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மேற்கூறிய அனைத்தும். கீழ்வருவனவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது. எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்கூடல், திருவெற்றியூர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மேற்கூறிய அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்திய பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியலில் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி முனைவர் கே பிள்ளை. தென்னிந்திய பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியலில் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று. முனைவர் கே பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அரச்சலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை. இதுல பாத்தீங்கன்னா குறிஞ்சி புணர்தல் நிமித்தம், முல்லை இருத்தல் நிமித்தம், மருதம் ஊடல் நிமித்தம், நெய்தல் வந்து இரங்கல் நிமித்தம் வரணும். இங்க வந்து பிரிதல்னு கொடுத்திருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 4 மட்டும் பொருந்தவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருள்கள் எவை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை. மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி கரந்தை செப்பேடுகள். ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம். கரந்தை செப்பேடுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் வணிக சங்கங்கள். தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில்
500வர் என்பவர்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, வணிக சங்கங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. குறிஞ்சி வேட்டையாடல், பாலை சூறையாடல், முல்லை காலை தழுவல், மருதம் களை எடுத்தல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 4, 1, 3, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, தொல்காப்பியம். டேஸ் எனும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, முசிறி. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார், முசிறி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக. இதுல பாண்டியர் செலியன், சேரர் ஆதவன், சோழர் செம்பியன், ஆய் திதியன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அதியமான். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அதியமான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, மதுரை. பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது? மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணகிக்கு டேசால் கோயில் கட்டப்பட்டது? செங்குட்டுவன். கண்ணகிக்கு டேசால் கோயில் கட்டப்பட்டது? செங்குட்டுவன். நெக்ஸ்ட் கொஸ்டின் உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் தெரிவிப்பவை கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, மேற்கூறிய அனைத்தும். உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் தெரிவிப்பவை கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, மேற்கூறிய அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் மானியங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வேள்விக்குடி மானியம், சிவகாசி மானியம், சின்னமனூர் மானியம், ஸ்ரீவாராமங்கலம் மானியம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1, 4, 3, 2. ஃபர்ஸ்ட் வந்து வேள்விக்குடி மானியம், அதுக்கப்புறம் ஸ்ரீவாராமங்கலம் மானியம், அப்புறம் சின்னமனூர் மானியம், கடைசியா சிவகாசி மானியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலை உடையவர்கள், இந்திரனை கடவுளாக வணங்குபவர். இது தப்பு. முல்லை நில மக்கள் வந்து திருமால் தான் கடவுளாக வணங்குபவர். முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமாகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1 மற்றும் 3 மட்டும். 2 வந்து தப்பு. ஏன்னா திருமால் தான் முல்லை நில மக்களோட கடவுள். நம்ம வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த கருப்பொருள் உரிப்பொருளுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க்கோ போலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுபவர்கள் என குறிப்பிடுகிறார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, பாண்டியர்கள். மார்க்கோ போலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுபவர்கள் என குறிப்பிடுகிறார், பாண்டியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தத்துவம், அன்பிசிகி, வேதம், திரேயி, பொருளாதாரம், தண்டநீதி, அரசியல், வர்த்தா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 3 மற்றும் 4 தவறானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றை கால வரிசைப்படி எழுதுக. இதுல பாத்தீங்கன்னா 2ஆம் பராந்தகன், 3ஆம் ராஜேந்திரன், விக்ரம சோழன், வீரராஜேந்திரன் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து 2ஆம் பராந்தகன், அதுக்கடுத்து வீரராஜேந்திரன், அப்புறம் விக்ரம சோழா, கடைசியா 3ஆம் ராஜேந்திரன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1, 4, 2, 3. சாரி, 1, 4, 3, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் டேஸில் உள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, மல்லப்பாடி. தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் டேஸில் உள்ளது, மல்லப்பாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின்
இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ முதுக்குரவை. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். முதுக்குரவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? இதுல பாத்தீங்கன்னா முதல் சங்கம், மூன்றாம் சங்கம், இரண்டாம் சங்கம், நான்காம் சங்கம் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மட்டும், அதாவது மூன்றாம் சங்கம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? மூன்றாம் சங்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப புது சிலபஸ் படி யூனிட் 6ல, அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இந்த யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ் சமுதாய வரலாறு. இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.